ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குட்டி வீடியோ அப்டேட் நம்ம சுவாமி சைட்ல இருந்து வந்திருக்கு. சூரியன் கொளுத்திங் ஐ நாட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பக்காவா வந்து எப்படி சொல்றது, ஒரு மாப்பிள்ளை மாதிரி வேட்டி சட்டையில இருக்காங்க. பட் இது வந்து நம்ம மகாநதி ஷூட்டா இல்ல தெலுங்கு சீரியல் ஷூட்டா இல்ல ஜஸ்ட் அவருடைய பர்சனல் ஏதாவது ஃபங்க்ஷன் போற ஒரு பிக் அந்த குட்டி வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் எனிவேஸ் அது ஷேர் ஆன இமீடியட்டா உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட்ல திருச்சிற்றம்பலம் அந்த பழம் மியூசிக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மியூசிக் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சைடு மார்னிங்கே நம்ம காவேரி சைட்ல இருந்து நம்ம லக்ஷ்மி பிரியா சைட்ல இருந்து ஒரு குட்டியான அப்டேட் கிடைச்சிச்சு. அந்த பிக்சரும் இங்க உங்களுக்காக. அண்ட் சுவாமி வந்து துபாய் போனப்போ அந்த போட்டோ ஷூட் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்தும் ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட்ஸ். எனக்கு வந்து இன்னைக்கு மார்னிங் எபிசோட் பார்க்கும்போதே ஒரு சில குழப்பங்கள் குவெஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை நான் தான் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல எனக்கு இன்னொரு சைடு அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு. பட் நான் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணவே இல்லை. ஒரு சீன், ஒரு குட்டி கிளிப்பிங் கூட இது வரைக்கும் மகாநதியில் மிஸ் பண்ணது கிடையாது. ரீசெண்ட் டைம்ஸா எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அப்படி இருந்தும் விஜய் அண்ட் காவேரி கான்வர்சேஷன் அப்போ விஜய் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு திடீர்னு வந்து கன்ஃபியூஷனை ஏற்படுத்துச்சு. ஈவன் உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் பசுபதியை வந்து கொடைக்கானல்ல ஆள் வச்சு தேட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசு வந்து இங்கே தானே இருந்தாங்க, அந்த வெண்ணிலா அவங்க வெண்ணிலாவை கொலை பண்ண அந்த ட்ரை பண்ணதுல இருந்தே அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க பசுபதி ராகினி. அதே மாதிரி வெண்ணிலா மாமாவையும் தேடி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் வெண்ணிலா மாமாவையும் அப்பதான் வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துட்டு போலீஸ்லாம் கூட வந்து உங்களை என்கொயரி பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்க தருணத்தில் சடனாக எப்படி இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து காணாமல் போன மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா என் தலையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நிஜமாவே சொல்கிறேன், நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் மார்னிங் உங்ககிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் இன்னொரு தடவை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வேளை நிஜமாவே அவங்க காணாமல் போயிருக்காங்களா, தலைமறைவு ஆயிட்டாங்களா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சேன். பட் சீரியஸ்லி அப்படிலாம் எதுவுமே நடக்கல எபிசோட்ல. நமக்கு வந்து இன்னைக்கு டேரக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. டைலாக்ஸ் எல்லாம் இருந்தது. வெண்ணிலா மாமாவும் பசுபதியும் கூட காணாமல் போயிட்டாங்கன்ற மாதிரி விஜயோட டைலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னவா இருக்கும், ஒருவேளை தெரியாம அந்த டைலாக் இன்சர்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல உண்மையாவே அப்கமிங்ல அப்படிதான் காட்ட போறாங்களா அப்படின்றத நம்ம எபிசோட் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது இதுல தெளிவான விடை கிடைச்சிச்சுன்னா எனக்குமே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.